ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஸ் ஹோம் லைன். விஜேஸ் ஹோம் லைனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டான வெஜிடபிள் குருமா, நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கிற பூரி. பூரி இந்த மாதிரி பஃபியாக சாஃப்டாக வர்றதுக்கு நான் டிப் ஷேர் பண்ணிடுறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள் குருமா பண்ணிடலாம். அதுக்கு நான் குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் 2 பட்டை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எனக்கு கிரேவி நான் நிறையா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவேன்றதுனால எனக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நான் 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காய்கறி யூஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கினதும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கவும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ மசாலாவோட பச்சை வாடை போகவும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 10 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 சின்ன சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன், அதையும் தோலை சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வேக வச்ச வெள்ளை சுண்டல் மட்டும் முன்னாடியே வேக வச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெள்ளை சுண்டல் வேகிற வரைக்கும் விசில் வச்சோன்னா காய்கறி எல்லாமே குழஞ்சிரும். அதனால் வெள்ளை சுண்டல் மட்டும் வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. அப்படின்னா தான் காலிஃப்ளவரில் இருக்க புழு பூச்சி ஏதாவது இருந்தால் போயிடும். அதே மாதிரி சோயா சங்க்ஸையும் சுடு தண்ணியில் ஊற வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் அதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 பீட்ரூட் மட்டும் போட்டுக்கிறேன். குருமாவுக்கு இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கிறேன் நான். பொரிகள் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிகள் ஆட் பண்ணால் குருமாவோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ 4-5 முந்திரி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காய்கறி நல்லா வதங்கினதும் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு குருமா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு தண்ணியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தேங்காயும் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு குருமாவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம பொரிகளில் போட்டிருக்கிறோன்றதுனால உங்களுக்கு நல்லா கெட்டியாக தான் வரும் குருமா. ஸோ அதனால் காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வெள்ளை சுண்டல் நம்ம வேக வச்சுட்டோம். ஸோ காய்கறி வேகிற வரைக்கும் தான். ஸோ 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. காய்கறி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். எல்லாருமே மோஸ்ட்லி மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவாங்க. எனக்கு என்னமோ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு போடுறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நான் அதுக்கப்புறம் மாவு போடுறேன். எப்போவுமே பூரிக்கு மாவு பிசையும்போது கொஞ்சம் டைட்டாக தான் பிசையணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பூரி நல்லா பஃபியாக வரும். அதுக்காக ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிட வேணாம். உங்களுக்கு பிசையும் போதே உங்களுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு சப்பாத்திக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைய வேணாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. அதாவது உங்கள் கையில் அந்த மாவு ஒட்டாத வரைக்கும் நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சிட்டே இருங்க. உங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் கையில் அந்த மாவு ஒட்டாது. அந்த மாதிரி மாவு ஒட்டாத ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ஒரு விரல் வச்சா உள்ளே போகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி பூரிக்கு எப்பவுமே சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. அதை பூரி தேய்க்கிறது ரொம்ப பெருசாக தேய்க்கக்கூடாது. சின்னதாக தான் தேய்க்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். சப்பாத்தி மாவு தேய்க்கிற அளவுக்கு மெல்லிசா தேய்க்க வேணாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாவது திக்னஸ் இருக்கணும். அது மாதிரி ஒன்று மேலே ஒன்று பூரி தேய்ச்சிட்டு போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ தனித்தனியாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க.
அதே மாரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்க பூரி போடணும். அப்பனா தான் நல்லா இந்த மாரி பஃபியா வரும். கு அ ரொம்ப அகலமான பாத்திரம் எடுத்துக்காதீங்க. அதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படும். நல்லா குழியா இருக்கிற மாரி பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்மியான எண்ணெய் ஊத்துனாலே நல்லா உங்களுக்கு டெப்த் இருக்கும். பூரி ஒழுங்கா வராததுக்கு மிஸ்டேக் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் மிஸ்டேக்கா இருக்கும். ஒண்ணு வந்து மாவு ரொம்ப நெல் நெல்ன்னு பெசஞ்சீங்கன்னா பூரி வராது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் பூரி போடணும். அப்பனா தான் பூரி நல்லா பஃபியா வரும். அதே மாதிரி ரொம்ப பெருசா வந்து சட்டிய விட ரொம்ப பெருசா வந்து பூரி தேய்ச்சிறக்கூடாது. சின்ன சின்னதா உருண்டை போட்டு சின்ன சின்னதா தேய்ச்சிங்கன்னா பூரி இந்த மாரி நல்லா பஃபியா வரும். இப்போ விசில் நல்லா ஆவி அடங்கிடுச்சு. நம்ம குருமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியா வந்திருக்கு. இதுக்கு வந்து தாளிச்சு ஊத்திக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பில போட்டு நம்ம தாளிச்சு ஊத்திக்கலாம். தாளிச்சு ஊத்திட்டு கடைசியா நல்லா மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டான வெஜிடபிள் குருமா அண்ட் பூரி ரெடி. பூரி சுடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.